கிறிஸ்து சுவிசேஷ ஆலயத்திலிருந்து 5 நிமிட தியானம் தினம் ஒரு வேத வசனத்திற்கு உங்களுடைய அன்போடு கூட நான் வரவேற்கிறேன். இன்றைக்கு நாம் தியானிக்கும்படியான வேத வசனம் 91 சங்கீதத்திலே 15 வசனம். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். ஆமென். கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் தேவன் மறு உத்தரவு கொடுக்கக்கூடியவராயிருக்கிறார். நாம் மனிதர்களிடத்தில் நாம் பேசும் பொழுது அவரிடத்திலிருந்து நாம் பதில் வரும் என்று சொல்லி நாம் எதிர்பார்க்கிறோம். ஆனால் பல வேளைகளிலே நாம் ஏமாந்து போனவர்களாய் காணப்படுகிறோம். ஆனால் தேவனாகிய கர்த்தரை நோக்கி நாம் கூப்பிட்டால் நிச்சயமாக அவர் பதில் தருவார் என்பதற்கு அநேக திஷ்டாந்தங்களை வேதாகமத்தில் அவர் எழுதி வைத்திருக்கிறார். 2 நாளாகவும் 14 அதிகாரம் 11 வசனம் சொல்லுகிறது, ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பலம் உள்ளவனுக்காகிலும் பலன் அற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்கு துணை நில்லும். உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தோம். கர்த்தாவே, நீர் எங்கள் தேவன், மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதேயும் என்றான். ஆமென். இந்த ஆஷா அங்கே சண்டை போடுகிற போது அவர்களுக்கு எதிராக வந்தவர்கள் 10 லட்சம் பேர் இருக்கிறார்கள். இவரிடத்தில் 2,50,000 பேர் தான் இருக்கிறாங்க. ஆனால் ஆசா தன் தேவன கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற போது 12 வசனம் சொல்கிறது, அப்பொழுது கர்த்தர் அந்த எத்தியோப்பியரை ஆசாவுக்கும் யூதாவுக்கும் முன்பாக முறிய அடித்ததினால் எத்தியோப்பியர் ஓடி போனார்கள். ஆமென். இவர்கள் கொஞ்சம் பேர் தான், ஆனால் அவருக்கு எதிராக வந்தவர்களோ 10 லட்சம் பேர். வேத வசனம் சொல்கிறது, 13 வசனம் சொல்லுகிறது, அவர்கள் ஆசாவுக்கும் அவனோடு இருந்த ஜனங்களுக்கும் கேரார் மட்டும் துரத்தினார்கள். எத்தியோப்பிய திரும்ப பலங்கொள்ளாதபடிக்கு முறிந்து விழுந்தார்கள். கர்த்தருக்கும் அவருடைய சேனைக்கும் முன்பாக நொறுங்கி போனார்கள். அவர்கள் மிகுதியாக கொள்ளையடித்தார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். கர்த்தர் நம்மை அவருடைய சேனையாக அவர் இங்கே சித்தரிக்கிறதை பார்க்கலாம். தேவன கர்த்தர் நம்மை சேனையாக, அவருடைய சேனையாக கர்த்தர் இங்கே சொல்லுகிறார். எகிப்திலிருந்து புறப்பட்டதான இஸ்ரவேல் ஜனங்களை அவர் கர்த்தருடைய சேனை என்று சொல்கிறார். அவருடைய சேனை ஒருபோதும் அவர் கைவிடவே மாட்டார். என்று சொன்னால் அவர் அதற்கு தலைவராக இருக்கிறார். சேனைகளின் தேவனாகி கர்த்தர். நம்முடைய ஆண்டவருக்கு ஒரு பெயர் சேனைகளின் தேவனாக கர்த்தர். ஆமென். 2 நாளாகவும் 15 அதிகாரம் 4 வசனம் சொல்லுகிறது, தங்கள் நெருக்கத்திலே இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்துக்கு திரும்பி அவரை தேடின போது அவர் அவர்களுக்கு வெளிப்பட்டார். ஆமென். நாம் தேடுகிற போதெல்லாம் நமக்கு உதவி செய்யக்கூடிய நல்ல ஆண்டவர். அதனால்தான் எரேமியா 33 அதிகாரம் 3 வசனம் சொல்லுகிறது, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாதமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். ஆமென். தேவனாய் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற போது கர்த்தர் நிச்சயமாகவே நமக்கு பதில் கொடுக்கக்கூடிய நல்ல ஆண்டவர். ஆமென். நாம் எந்த சூழ்நிலையில இருந்தாலும் கர்த்தர் கேட்கக்கூடியவர். ஒருவேளை பூமியின் ஆழத்தில் இருந்தாலும், கடலுக்குள்ளா இருந்தாலும், கடல் அடிமட்டத்தில் இருந்தாலும், கப்பல் அடிமட்டத்தில் இருந்தாலும் தேவனை கர்த்தர் கேட்கக்கூடியவராய் இருக்கிறார். ஆமென். யோனா 2 அதிகாரம் 1 வசனம் சொல்லுகிறது, அந்த மீனின் வயிற்றிலிருந்து யோனா தன் தேவனாய் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவன் எனக்கு உத்தரவு அருளினார். நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன், நீர் என் சத்தத்தை கேட்டீர். ஆமென். பாதாளத்தில் இருந்து, பாதாளத்தினுடைய வயிற்றிலிருந்து நாம் கூப்பிட்டாலும் தேவனை கர்த்தர் கேட்கக்கூடியவராக இருக்கிறார். ஏன்னு சொன்னால் நம்முடைய ஆண்டவர் நம்ம மீது கவனம் வைத்துக் கொண்டே இருக்கிறார். எனவே தான் நாம் கூப்பிடுகிற போது நமக்கு மறு உத்தரவு கொடுத்து, ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இந்த நாளிலே நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். கர்த்தர் நிச்சயமாக உங்களை விடுதலையாக்குவார். செபிக்கலாமா? மகா இரக்கம் கிருபையுள்ள எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆண்டவரே, உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் மறு உத்தரவு கொடுக்கக்கூடிய நல்ல ஆண்டவர். அவர்கள் எந்த ஆபத்தில் இருந்தாலும் விடுதலைக்கக்கூடிய நல்ல ஆண்டவராக இருக்கிறபடினாலே நன்றி சொல்லி நாமத்தை மையப்படுத்துகிறோம். இதை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் நீர் அப்படியாக நீர் கடந்து வருமானம் ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆளுகை செய்யும் பொறுப்படுத்திக் கொள்ளும், ஆசித்து வளர்த்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறங்க ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.